கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஏன்னா நீ ஒரு விசேஷித்த சிருஷ்டிப்பா இருக்கிறார். ஹல்லேலூயா. விசேஷித்த சிருஷ்டிப்பு. ஆமென். கர்த்தர் அவர் உன்னை அழகா படைச்சிருக்கிறாரு. அந்த நோக்கத்தை நிறைவேற்ற நீ கொஞ்சம் இடம் கொடுங்க. ஆமென். நம்முடைய சூழ்நிலைகள் மாறுவதற்கு அல்லது நம்முடைய சூழ்நிலைகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தடையா நிற்பது நாம தான். நமக்கே தெரியாது. ஆமென். நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். ஏன்னா நம்ம கர்த்தரை நம்புறதில்ல. கர்த்தரை விட்டுட்டு எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம ட்ரை பண்ணிட்டு எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ண முயற்சி பண்ணிட்டு கடைசியா ஒண்ணுமே முடியாத சூழ்நிலை தான் நம்ம என்ன பண்ணுவோம், கர்த்தர் சமூகத்தை முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவோம். அப்படி இல்லை, நீ முதலாவது தேவனை தேடு. ஆமென். அப்பொழுது எல்லாவற்றையும் உனக்கு கூட கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? கர்த்தரை மாத்திரம் நம்புங்க. ஆமென். உன் வியாதியில பலவீனமா இருக்கா, எனக்கு தேவன் சுகத்தை கொடுப்பார். சொல்லுங்களேன், எனக்கு தேவன் சுகத்தை கொடுப்பாரு, எனக்கு தேவன் பல